மிஸ்டர் ரெடிஸ் மெய்யன்பர்களுக்கு உங்கள் பாரம்பரிய வைத்தியர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே. அதாவது நிறைய பேருக்கு முடி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. வழுக்கை தலையில் முடி வளருமா? பல இடங்கள்ல நிறைய விளம்பரங்கள். வாருங்கள், 25 தினங்களில் வழுக்கை தலையில் முடி காட்டுத்தனமாக வளரும். இப்படியெல்லாம் விளம்பரங்கள் இருக்கு. அடர்த்தியாக வளரும். சரி, இது பெண்களும் இதுல இருக்காங்க. அதாவது என்னன்னா, எங்களுக்கு முன்னால வழுக்கையா போகுது லைஸா, அதே மாதிரி நிறைய இந்த ஒட்டுண்ணிகள், இந்த மாதிரி பல பிரச்சனை, பொடுகு, இதனால முடி கலக்க வந்துருச்சு, அடர்த்தி இல்லை, செம்பட்டையாகவே இருக்கு, நிறம் இல்லை, கருமையான நிறம் இல்லை, சின்ன வயசுலேயே எங்களுக்கு நரைச்சிருச்சு. இப்படி முடி சம்பந்தமாக ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்கிறது. ஆண்களுக்கு இளம் வயதிலேயே கூட நிறைய வந்துடுது, வழுக்கையும் வந்துடுது. இப்போ நிறைய பேர்த்துக்கு வழுக்கை வந்துடுது. அப்போ அதாவது வயதாகி வரும் வழுக்கை வேறு, இளம் வயதுக்காரங்களே பாதிக்கப்படுறாங்க. இப்போ அவங்களுக்குலாம் இந்த பதிவு வந்து ரொம்ப ஒரு நல்ல பதிவாக இருக்கும், தேவையான பதிவாக, அவசிய பதிவாக இருக்கும். அதனால தான் நம்ம இதை சொல்கிறோம். அப்போ நம்முடைய மிஸ்டர் ரெடிஸ் மூலமாக இது ஒரு அற்புதமான பதிவுன்னு கூட எடுத்துக்கலாம். சரியா? ஏன்னா உங்களுக்கெல்லாம் பிடிச்ச விஷயம் இல்லை. அப்போ இந்த தலை வழுக்கை தலையில் கூட முடி வளரணுங்க. இதை தலைப்பே அப்படி வச்சுக்கலாம். வழுக்கை தலையிலும் முடி வளருதுன்னா அப்போ நல்ல தலைகளில் கலக்க இருக்க முடியலாம், சூப்பராக தானே வரும். அப்போ முடி வேர்க்கால்களை சிறப்படுத்துறது தானே இது. ஒரு அற்புதமான மகாமன்னு சொல்ல போகிறேன். ஆனால் இது வந்து மிக எளிய மருந்து. இவ்வளவுதானா அப்படிம்பீங்க சொன்ன ஒருபாடு. இதுக்காங்க இவ்வளோ பில்டப் போடுறீங்க, இவ்வளோ நேரம் பேசுறீங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. இதை வந்து செயல்படுத்தும் பொழுது தான் அதோடைய அருமை பெருமை உங்களுக்கு தெரியும். சரியா? ஒன்றும் இல்லை, நீங்கள் வாரத்தில் இது வந்து கண்டினியூவாக பண்ணணும். ஒரு நாளில் பண்ணால் வழுக்கத்தலையாக இருக்கிறவங்கலாம் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பண்ணணும். அடர்த்தி வேணுங்கிறவங்க வாரத்தில் 3 தடவை பண்ணால் போதும். நரை மாறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தொடர்ந்து பண்ணணும். இதான் விஷயம். என்ன செய்யறது? நீங்க கடையில போய் கடைச்சரக்குன்னு சொல்லி முதியோர் கூந்தல்னு ஒரு கடைச்சரக்கு இருக்கு. முதியோர் கூந்தல் அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா ஒட்டடை மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டில் ஒட்டடை பிடிச்சி கிடக்குல்ல, ஒட்டடைன்னா ரொம்ப அடர்ந்த ஒட்டடை இருக்குல்ல, அது மாதிரி இருக்கும். கருப்பா அந்த அடர்ந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப காலத்து ஒட்டடை எப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அது வாங்கிக்கோங்க. அது வந்து ஒரு 100 கிராம் வாங்கிக்கோங்க போதும். 100 கிராம் முதியோர் கூந்தல். இது நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஒரு கிட்டத்தட்ட ஒரு 200 ml 200 mlக்கு லெமன் சாறு, எலுமிச்சை சாறு. முதியோர் கூந்தல் 200 ml எலுமிச்சை சாறு. இதுல முக்கியமாக சேர்த்துக்க வேண்டியது கருஞ்சீரகம். ஒரு 50 கிராம் கருஞ்சீரகம். 50 கிராம் கருஞ்சீரகம். சரி, இதோட போதுமாங்க ஐயா? பத்தவே பத்தாது. இன்னொரு அற்புதமான ஒரு மருந்து இருக்கு. அதுதான் நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்துகிற சோம்பு. இந்த சோம்பை அதில் பயன்படுத்திக்கிட்டு கருவேப்பிலை வந்து உங்கள் கையில் பிடிச்சபடி கருவேப்பிலை. இதையெல்லாம் வந்து மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கணும். அப்படி மிக்சியில் போட்டு பலமாக நன்றாக அடிக்கணும். இதை இப்போ ஒரு அடி அடிச்சிடணும். அடித்த பின்னால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒத்தை செம்பருத்தியோட இலை, பூ இல்லை, அதாவது அடுக்கு செம்பருத்தி அப்படி கிடைக்காதவங்க அடுக்கு செம்பருத்தி இலையை பயன்படுத்துங்க, தப்பு இல்லை. ஒத்தை செம்பருத்தி இலை கிடைச்சா ரொம்ப நல்லது. அந்த இலை வந்து நல்லா பெரிய இலையாக இருந்தால் 2 இலை போதும். சின்ன சின்ன இலைகளாக இருந்தால் 3 இலை போடுங்க. அதில் போட்டுருங்க. போட்டு நல்லா மிக்சியில் அடிங்க. இந்த எலுமிச்சஞ்சாறு எல்லாத்தையும் போட்டு அடிக்கணும். நல்லா பார்த்தா ஒரு பேஸ்ட் மாதிரி உருவாங்க. வளன்னு பேஸ்ட் மாதிரி குளன்னு இருக்கும்.
இதை வந்து உச்சந்தலையில் நல்லா அரைக்க தேய்க்கணும். சோம்பு வந்து எவ்வளோ போடுவீங்க அதுக்கு அப்படின்னா, இந்த பகுதிக்கு 2 டீஸ்பூன் சோம்பு போடணும். இதில் மறந்துடக்கூடாது. அதில் வந்து 3 கூட நீங்கள் போடலாம், தப்பே கிடையாது. அதாவது சின்ன ஸ்பூனாக இருந்தால், டீஸ்பூனுங்கிற சில பேர் இப்போ அதுவே அளவு குறையுது. சின்ன ஸ்பூனாக இருந்தால் 3 ஸ்பூன் சோம்பு போடணும். அப்படி போட்டு இதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கிட்டு, இதை தினமும் காலையில் 1 ஹவர் முடிக்கு நல்லா போட்டு தேய்ச்சிட்டு, ஆனால் ஷாம்பு சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது. நான் சொல்கிற மாதிரி ஒரு 30 நாளைக்கு. அப்போ என்ன சார் பண்ணணும், கடையில் சீயக்காய் வைக்கும், வாங்கிட்டு வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதான் போட்டு தேய்ச்சி குளிக்கணும் உடம்புக்கே. கொஞ்சம் பொறுத்துங்க, இந்த சோப்பு வாசனை அந்த வாசனைக்கெல்லாம் போகக்கூடாது. உங்கள் யோசனை வாசனையில் இருந்தால் இங்கே வேஸ்ட் ஆகிடும். நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும், புரியுதா? இதை செஞ்சுக்குங்க. இதை செஞ்சுட்டு இந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, சனிக்கிழமை பெண்கள் வந்து சனிக்கிழமை செவ்வாய்க்கிழமை, இது பெண்கள் வந்து செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும், ஆண்கள் வந்து சனிக்கிழமையும் புதன்கிழமையும், 2 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி தான். அவங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அன்றைக்கு ஒரு பொழுது எப்படி தலைமுழுன்னு சொல்கிறேன், இது புதிய, அதாவது இது வரைக்கும் நீங்கள் தலைமுழுன்னா எண்ணெயை தேய்ச்சி குளிக்கணும், அது அல்ல. தேங்காய் இருக்குல்ல, முழு தேங்காய், பெண்களுக்கெல்லாம் 1 தேங்காய் வேணும் கண்டிப்பாக. முழு தேங்காயை நல்லா ஆட்டணும். ஆட்டணும்னா என்ன, மிக்சியில் போட்டு அடிச்சிடணும். முழு தேங்காயை கொதன்னு ரொம்ப தண்ணி விடாமல் சட்னிக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிடணும். நல்லா அரைச்சிடணும். நல்லா முத்தின தேங்காயை வாங்கிக்கணும். அதாவது நல்ல எண்ணெய்க்கு போகிற அளவுக்கு இருக்கக்கூடிய நல்ல முற்றிய தேங்காய், இளம் தேங்காய் கூடாது, நல்ல முற்றிய தேங்காய் இருக்கணும். அந்த தேங்காயை போட்டு நல்லா அரைச்சிடணும். அப்படி அரைக்கும் பொழுது 5 மிளகு அதில் போடணும். ஒரு தேங்காய்க்கு 5 மிளகு அதில் போடணும். அதே மாதிரி 3 ஸ்பூன் சோம்பு அதில் போடணும், மறந்துடக்கூடாது. இது போட்டு நல்லா அரைச்சிடணும். அரைச்சிட்டு இதை வந்து தலையில் தடவணும். தலையில் தடவி தலையிலேருந்து உடம்பு, பாதம், கை, கால் எல்லா பக்கமும் நீங்கள் தடவலாம். அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு 2 விஷயம் தான் இருக்குது. பைத்தம் மாவு, அதாவது உங்களுக்கு பாசிப்பருப்பு மாவோ அல்லது சீயக்காய், அரைத்த சீயக்காய் தூளை போட்டு குளிச்சுருங்க. ஆனால் அரைச்சி நீங்கள் தடவின பிறகு இந்த தேங்காய், இது வந்து வாரத்தில் 2 நாள் வந்து எண்ணெய் குளியலுக்கு பதிலான குளியல் இது, அவ்வளோதான். முதல்ல நான் சொன்னது வந்து ரெகுலராக பண்ணுறது. இதில் ஸ்பெஷல் வந்து இது மாதிரி மட்டும் அன்பர்களே, சோப்பு ஷாம்பு பயன்படுத்தாமல் இந்த மாதிரி நான் சொன்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுங்க. 30 நாளையில் என்ன நிகழ்கிறது என்று நீங்கள் நம்முடைய மிஸ்டர் லேடிஸ் சேனலில் மனதார வாழ்த்துக்களோடு தெரிவிங்க, சரியா? அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய முடி வளம், அது மட்டுமல்ல உங்களுடைய மூளை வளம், 2க்குமே உகந்ததாக இந்த மருந்து இருக்கும். அல்லது நான் சொன்ன இந்த முறை சித்த முறையில் சித்தர்கள் சொல்லி கொடுத்த விஷயம்தான் அதெல்லாம். இந்த முறை வைத்தியம் வந்து உங்களுடைய தலையை அதாவது சிகையை சீர்படுத்தும். இது ஒரு வகை, புரியுதா? இப்படி செய்து அப்படி வாழுங்கள். அற்புதம், ஆனந்தம்.